மோதிர விரல், சுண்டு விரல். இந்த 3த்துலயும் அந்த 5 விரல்கள்லயுமே அந்த பஞ்சபூதங்களுமே இருக்கு. அதுல பெருவிரல் வந்து நெருப்புக்கானது, ஆள்காட்டி விரல் வந்து காற்றுக்கானது, நடுவிரல் வந்து விண் ஆகாயத்துக்கானது, மோதிர விரல் அது வந்து அதாவது பிருத்வி நிலத்துக்கானது, சுண்டு விரல் வந்து நீருக்கானது. அப்ப இந்த 5 விரல்களும் அந்த பஞ்சபூதங்களோட கனெக்டட். அந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. பஞ்சபூதத்துல வந்து நம்ம ஒவ்வொரு விரலோட சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும்போது, அந்த ஒவ்வொரு விரலையும் இன்னொரு விரலையும் ஜாயின் பண்ணும்போது அந்த அந்த பஞ்சபூதங்கள்ல நமக்குள்ள மாற்றம் ஏற்படும். அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். அது வந்து அது ஆற்றல் வந்து ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து இப்போ ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, அப்புறம் வயிற்று பகுதி வயிற்று பகுதி உறுப்புகள் ஒவ்வொன்றும் அந்த 12 ராஜ உறுப்புகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே தேவையான எனர்ஜி வந்து பிரபஞ்சத்துல இருந்து யூனிவர்ஸ்ல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆற்றல் புள்ளிகள்லாம் இருக்குமே. இப்போ வந்து நம்ம அந்த எனர்ஜி லெவல் வந்து எப்ப கிடைக்காம போகும் அப்படின்னா, நம்ம மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு நம்ம உடம்புலயோ மனசுலயோ ஏதோ பிரச்சனை. மனசுலதான் முதல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடலை பாதிக்குமே. இல்லைன்னா உடலை டைரக்டாவும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம முன்னோர் பதிவுகள் மூலமாகவும் வருமே. அதுல 80% வந்து நம்ம மனசால வர விஷயம்தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நடக்கிற விஷயத்துல இப்ப நமக்கு உடல் அளவில் நமக்கு பாதிச்சுது அப்படின்னா, நமக்கு முதல்ல நம்ம உடல் உறுப்புகள்ல வந்து சில மாற்றங்கள் அது நோயா வருமே நமக்கு. அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த முத்திரைகள் நம்ம யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து, அதாவது மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, அந்த எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், எல்லா ஓட்டங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தடை, அததான் அது வந்து நோயினே சொல்லக்கூடாது, ஆற்றல் குறைபாடுன்னு தான் சொல்லணும் நமக்கு வந்திருக்கிறத. அப்ப அந்த எனர்ஜில வந்து தடை வரும்போது அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ போயிட்டே இருக்கு, ஒரு இடத்து வழியா இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அந்த எனர்ஜில ஒரு தடங்கள் வரவுமே அதுக்கு மேல அதால அந்த ஆற்றல் போக முடியல, எனர்ஜி போக முடியல. அப்ப அதுக்கு இடையில தடுப்பு மாதிரி வந்தோன்னா அந்த இடத்துல பெயின் வந்துரும். பெயின் ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நோயின்னு சொல்றாங்க. அந்த நோய் ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது மரணமா மாறிடுது அப்படின்னு. இப்போ நமக்கு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு தலைவலியோ காய்ச்சலோ அல்லனா உடல்ல எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து நம்ம இந்த விரல்கள் மூலமாவே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நேச்சுரோபதியில உள்ளவங்க வெறுங்கை வைத்தியம், வெறுங்கை வைத்தியர்னே சொல்லுவாங்க. அதாவது நம்மளே சரி பண்ணிக்கலாம், நம்மளே சரி பண்ணிக்கலாமே. அதுக்கு சில முத்திரைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு முத்திரை, நான் இப்ப சொல்ல போற முத்திரை வந்து அனுசாசன் முத்திரை. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுசாசன் முத்திரை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கவளமுடன் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? அனுசாசன் அப்படிங்கிற ஒரு முத்திரை. இந்த முத்திரையோட இது என்ன, யூசஸ் என்ன, பண்றதுனால என்னென்ன நம்ம உடம்புக்கு வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், ஆழ்ந்த அமைதியா இருக்கும். மனசு வந்து நமக்கு வந்து கழுத்து வலி, முதுகு வலி, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தானா அதுவுமே சரி பண்ணி விடுமே. அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்னன்னா, பல்வலி, பல்லுல பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணி விட்டுருமே. மனசு அமைதியாகும், கழுத்து வலி, முதுகு வலி அந்த பிரச்சனையும் சரி பண்ணும், பல்வலி இருந்தாலும் அதையும் சரி பண்ணி விடும். அதை எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதை மட்டும் மேல நீட்டிட்டு, இப்ப யாரையாவது ஒரு மென்ஷன் பண்ணதுக்கு ஒருத்தவங்களை காட்டுறதுக்காக நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா, அததான் அந்த இதுதான். ஆள்காட்டி விரலை மற்ற மூணு விரல் கீழே படிகிற மாதிரி வச்சுட்டு கட்டை விரலை அதுக்கு மேல, அந்த விரல்களுக்கு மேல இப்படி வைக்கணும். இதுதான் அனுசாசன் முத்திரை, இதுக்கு பேரு. பண்ண முடியுதுங்களா உங்களால? இந்த மாதிரி வச்சுட்டு மடியில வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேல பார்க்க அந்த இப்படி இந்த மாதிரி பொசிஷன்ல மேல பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம மடியில வச்சுட்டு
இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு எவ்வளவு முடியுதோ ஒரு 5 மினிட்ஸோ இல்லன்னா 10 மினிட்ஸோ இல்லன்னா நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்களோ இல்லன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு கையில கூடமே இந்த முதிரைகள் வச்சுக்கலாமே. இல்ல நமக்கு ஆ நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆழ்ந்து மூச்ச கவனிக்கணும் முதல்ல. நமக்குள்ள சுவாசம் உள்ள போறது, வெளியில வர்றது. அத வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே, அந்த முத்திரைய வச்சுட்டு நம்ம கவனிச்சோம் அப்டின்னா, அந்த இடத்துல இப்ப நம்ம அந்த 3 விரலுக்கு மேல அந்த பெருவிரல் வந்து டச் ஆயிருக்கு இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு துடிப்ப உணர முடியும். அந்த துடிப்பு உணரும்போது தான் அது நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னு நீங்க எண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி இந்த முத்திரை பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன முத்திரை? அனுசாசன் முத்திரை. ஓகேங்களா? அடுத்தது வர்ண முத்திரை. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். வர்ண முத்திரைங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, நமக்கு சுண்டு விரல் இருக்குல்ல, சுண்டு விரலையும் பெருவிரலையும் ஜாயின் பண்ணி அதோட நுனி பகுதி, சுண்டு விரலோட நுனி பகுதி, பெருவிரலோட நுனி பகுதி இந்த மாதிரி. இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டு மொத்தம் 3 விரலையும் நீட்டி வச்சுக்கிறோம். இதுக்கு பேரு வருண முத்திரை. வர்ண பகவான் அப்படி சொல்லுவோம்ல. வர்ணன் அப்படின்னா என்னன்னா நீருக்கான முத்திரை இது. இது வந்து எதுக்கு இந்த முத்திரைய நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஆ நம்மளுக்கு உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அந்த முத்திரைய வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, உடல் சூட வந்து ரொம்பவே குறைக்கும். அப்புறம் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல முத்திரை வந்து இது. அப்புறம் தோல் தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் அத சரி பண்ணக்கூடிய முத்திரை வந்து இது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் வந்து சார்ஜ் வந்து போடாம இருந்திருக்கேன். கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அப்புறமா இந்த வர்ணமுத்திரையோட மத்த என்ன யூசஸ் அப்படின்னா, நமக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் எல்லாம் என்ன ஆகும்? ஒரு மாரி ட்ரைனஸ் வந்துரும்ல. அப்படியே மேலலாம் ஒயிட் கலர்ல தோல்லாம் ஒரு மாரி வித்தியாசமா உரியிற மாரி வெடிப்பெல்லாம் வரும். கால்ல வெடிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரி பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த வர்ணமுதிரை இந்த சுண்டு விரலையும், இந்த பெருவிரலையும் ஜாயின் பண்ணி பண்ணக்கூடிய இந்த வர்ணமுதிரை பண்ணதுனால, என்னென்ன நடக்கும் அப்டின்னா, ஆ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது நம்மளுக்கு உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்டின்னா, நமக்கு சதைப்பிடிப்பு, சுளுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது திடீர்னாப்புல கால் வந்து சுளுக்கு புடிச்ச மாரி இருக்கும். இந்த கால் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் சுளுக்கு புடிச்சு இழுத்த மாதிரி ஆயிருமே. அதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, நமக்கு அ நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் அந்த மாரி பிரச்சனைகள் வரும். சத முகத்துல வந்து பருக்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்புறம் மனசுல வந்து ஒரு அமைதியே இல்லாம ஒரு குழப்பத்தன்மையிலே இருக்கும். இந்த மாரி இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்புறம் கணையம் வந்து அதாவது கணையம் வந்து ரொம்ப சிறப்பா இந்த இந்த முதிரை பண்றதுனால வேலை செய்யும். நம்ம உடம்புல அதிகப்படியான சூடு இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த முதிரையை பயன்படுத்தி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ரத்த ஓட்டம் வந்து சரியா அதாவது நம்ம உடல்ல ரத்த ஓட்டமா இருக்கிறது நீர் தானே. நம்ம அதாவது பஞ்சபூதங்கள்ல நிலமா இருக்கிறது நம்ம உடல், நீரா இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தம். அப்படிதானே? அந்த ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீரா ஓடுறதுக்கு இந்த முத்திரை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பெருவிரலையும், சுண்டு விரலையும் ஜாயின் பண்ணிட்டு, இந்த 3 விரல்களையும் நீட்டி வச்சுக்கிறோம். இந்த மாரி பண்றோம். நமக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்த முத்திரை பண்ணிக்கலாம். அத வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். நமக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம உடம்புல அத வந்து அதுக்கான சத்துக்கள நமக்கு இயற்கையாவே தந்துருமே. அப்புறம் ஒரு சில இடத்துல நம்ம தண்ணி தாகமா இருக்கும். அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முதிரைய. இல்லன்னா யூரின் போறது ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குமே. அப்போ அந்த சமயங்கள்லயும் இந்த முதிரைய நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதையும் நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து உதவும் இந்த முதிரை வந்து. இத வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி சொன்னா, நார்மலா ஒரு அ
ஒரு 12 நிமிஷம் பண்ணலாம். காலையில ஒரு 12 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், இல்லைன்னா 12 நிமிஷம் பண்ணலாம். ஒரு 24 மணி நேரம் பண்ணா இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சிவியரான ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு நல்ல சரியாகணும் சீக்கிரமா அப்படின்னு சொன்னா, இத வந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்குமே அவங்க செய்யலாம், இந்த முத்திரைய. இந்த முத்திரை பேர் என்ன சொன்னேன்? வருண முத்திரை. முதல்ல பார்த்தது என்ன முத்திரை? அனுசாசன் முத்திரை அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது வந்து வர்ண முத்திரை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து யோனி முத்திரை. அது ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த இந்த முத்திரையை பயன்படுத்துறதுனால ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் நம்ம மனசுக்கு. அப்புறம் மனச்சோர்வுலாம் இருந்துச்சுன்னா, அதுவும் கிடைக்கும். தூக்கம் இல்லாம இருப்பாங்கல்ல, நல்லா டீப் ஸ்லீப்பே இருக்காது. ஒரு ஆழ்ந்த உறக்கமாவே இருக்காது. ஆனா கண்ண மூடி இருப்பாங்க. ஆனா தூக்கங்கிறது அவங்களுக்கு தூங்குன மாரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அந்த மாரி இருக்கிறதுக்கு. ஒரு மாதவிடாய் ப்ராப்ளம் ஏதாச்சும் இர்ரெகுலர் பீரியட்ஸோ, அல்லன்னா அதுல ஏதாவது பிரச்சனையோ, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த ஆ யோனி முத்திரை அப்படிங்கிறது. அத நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, இந்த 3 விரல், அதாவது இந்த ஆள்காட்டி விரல் 2 ஆள்காட்டி விரலையும், பெரு விரலையும் ஜாயின் பண்றோம். மற்ற இதுல உள்ள 3 விரல், இதுல உள்ள 3 சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி. தெரியுதா? பார்க்க முடியுதா? இந்த மாதிரி. 2 ஆள்காட்டி விரலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். 2 பெருவிரலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 3 விரலும், இந்த 3 விரலும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இத மாரி பண்ணும்போது, என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பீரியட்ஸ் டைம்ல நமக்கு பெயின் அதிகமா இருந்தாலும், அதையும் சரி பண்ணும். அந்த டைமிங்ல அதிகப்படியான வலி, இல்லன்னா அதிகப்படியான உதிரப்போக்கோ, அந்த மாரி இருக்கிற டைம்ல நம்ம இந்த முத்திரை செஞ்சோம் அப்டின்னா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு சரியாகும். அப்புறம் இந்த மெனபாஸ் டைம்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அதிகப்படியான உதிரப்போக்கு, அதையும் சரி பண்ணி குடுக்குமே, இந்த முத்திரைய நம்ம செஞ்சுட்டோம் அப்டின்னா. ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அனுசாசன் முத்திரை பார்த்தோம். அடுத்ததா வர்ண முத்திரை பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா, யோனி முத்திரை பார்த்தோம். அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது மான் முத்திரை. மான் முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பெருவிரலையும், நடுவிரல், அதாவது ஆ விண்ணுக்குள்ள விரல், அதாவது நடுவிரலும், அதுக்கு அடுத்தால மோதிர விரலையும் 2த்தையும், இந்த 3 விரல்களையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு, ஆள்காட்டி விரலையும், சுண்டு விரலையும் நம்ம நீட்டி வச்சுக்கிறோம். இப்படி பார்க்கறதுக்கு மான் மாரி இருக்கா? மான் பொசிஷன் மாரி. நம்ம வந்து சின்ன வயசுலலாம் அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு செவுருலலாம் நம்ம வச்சு வச்சு பார்ப்போம்ல. அது ஒரு மான் மாதிரி தெரியும் நமக்கு அந்த ஒரு பொசிஷன். அந்த மாதிரி வச்சுக்கணும். அ பெருவிரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிடணும். ஆள்காட்டி விரலையும், சுண்டு விரலையும் நீட்டி வச்சுக்கணும். 2 கைகளையுமே. இந்த மாதிரி பொசிஷன்ல அ தொடை மேல வச்சுட்டு, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம மூச்சையே கவனிக்கணும். மூச்சை கவனிக்கணும். உள் மூச்சு உள்ள போறது, மூச்சு வெளியில வர்றது. இதையே கவனிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுல வந்து ஒரு துடிப்பு நம்மளால உணர முடியும். அந்த 3 விரல்களையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல 3 விரல், இதுல 3 விரல். ரைட்ல, லெஃப்ட்ல. அப்போ அந்த துடிப்ப நம்மளால உணர முடியும். அப்ப அந்த துடிப்ப உணர ஆரம்பிக்கும்போது தான் அது நல்லா ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு அர்த்தமே. இந்த முத்திரைகள் பண்ணதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முத்திரையினால மலச்சிக்கல் ப்ராப்ளம், அது கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த முத்திரையை நம்ம செய்ய செய்ய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும். கான்ஸ்டிபேஷன் இருந்தா கண்டிப்பா நமக்கு தலைவலி ப்ராப்ளம் இருக்கும். சரியான மோஷன் போல, உடல்ல கழிவு இருக்குது அப்படின்னாவே, நமக்கு தலைவலி நெறைய காரணத்தினால இருக்குதுங்கிறாங்க. முக்கியமா அந்த கான்ஸ்டிபேஷனாலேயும் நமக்கு தலைவலி வருமே. அப்போ இந்த முத்திரை பண்ணும்போது தலைவலி வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். மனம் வந்து அமைதியாகும். மனம் அமைதியானாலே நமக்கு வந்து டீப் ஸ்லீப் கிடைக்குமே. ஆழ்ந்த தூக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆ இந்த ஹைப்பர் ஆக்டிவா குழந்தைங்கலாம் இருப்பாங்கல்ல, சில பிள்ளைங்கள வந்து துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அந்த மாரி குழந்தைங்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மான் முத்திரை, இது வந்து அவங்களுக்கு விளையாட்டாவே சொல்லிக் குடுக்கலாம். அந்த மாரி வச்சுட்டு இருக்க சொல்லி. இந்த மாரி மான் முத்திரைய வந்து ஒரு 1/2 மணி நேரம், காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் அவங்கள செய்ய சொன்னோம் அப்படின்னா, ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணிட்டு
புற்றுநோய் அலையிறதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கம்மியாயிரும், நார்மல் ஆயிருவாங்க. இதான் இதோட ஸ்பெஷல், இந்த முத்திரையோட ஸ்பெஷல் இது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா அனுசாசன் முத்திரை. அது வந்து இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிட்டு மத்த விரலை பெருவிரலால ஜாயின் பண்ணி வச்சோம். அடுத்த முத்திரை வந்து வர்ண முத்திரை பார்த்தோம். அதுல என்னன்னா சுண்டு விரலையும் பெருவிரலையும் ஜாயின் பண்ணி வச்சோம். அடுத்ததா யோனி முத்திரை, பெருவிரலையும் ஆள்காட்டி விரல் ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிட்டு மத்த இதுல உள்ள 3 விரலும் இதுல உள்ள 3 விரல்களையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷன் வச்சோம், யோனி முத்திரை. அப்புறமா மான் முத்திரை வந்து நடுவிரலையும் மோதிர விரலையும் ஜாயின் பண்ணிட்டு ஆள்காட்டி விரல் சுண்டு விரலையும் வெளியில இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மான் மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு இந்த முத்திரையை செஞ்சோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வரைக்கும் பார்த்தது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சுரபி முத்திரை. இதை நீங்க கொஞ்சம் ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுரபி முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரை வந்து எப்படி பண்றது, இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல்ல இது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கிடுவோம். இதுல சுண்டு விரல், அடுத்தால மோதிர விரல், அப்புறம் நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 4 விரலை தான் வச்சு பண்ண போறோம். இந்த கையோட சுண்டு விரலால இந்த கையோட மோதிர விரலை தொடணும். இந்த கையோட மோதிர விரலால இந்த கையோட சுண்டு விரலை தொடணும். அப்புறம் இந்த கையில உள்ள ஆள்காட்டி விரலால லெஃப்ட் ஹேண்டோட நடுவிரலை தொடணும். வலது கையோட நடுவிரலால இந்த இடது கையில உள்ள ஆள்காட்டி விரலை தொடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும். இந்த பெருவிரல் ரெண்டத்தையுமே சும்மா நார்மலா வச்சுக்கலாம். இத மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும். இதுக்கு பேர் வந்து சுரபி முத்திரை. இந்த முத்திரை பேரு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, வலது கை சுண்டு விரலால இடது கையில உள்ள மோதிர விரலை டச் பண்ணணும். அப்புறம் வலது கையில் உள்ள சுண்டு விரலால இடது கையில் உள்ள மோதிர விரலை டச் பண்ணணும். வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரலால இடது கையில் உள்ள நடுவிரலை டச் பண்ணணும். வலது கையில் உள்ள நடுவிரலால இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரலை டச் பண்ணணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கணும். பெருவிரல் நார்மலா அந்த மாதிரி பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த முதிரை பெயர் வந்து சுரபி முதிரை. இது வந்து இந்த முதிரை பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, தேவையில்லாத கழிவுகள், அது நச்சுக்கள், நம்ம மாத்திரையெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்பெல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல டைஜஷன் ஆகாம அதுவுமே ஒரு நச்சு கழிவாக இருக்கும் நம்ம உடம்புல. அதையும் நம்ம வந்து வெளியில தள்ளுறதுக்கு இந்த முதிரை வந்து ரொம்ப பயனுள்ளதா அமையுமே. அப்புறம் வந்து மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு இந்த கோபுர முத்ரா யூஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பண்ணுவாங்க. இதுவுமே மூளை வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதே மாதிரி இந்த முதிரையிலுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மூளை செயல்பாடு திறன், அதாவது மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்காக இந்த முதிரையை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் செரிமான பிரச்சனை, வயிற்றுல எதுவுமே டைஜஷன் ஆகாம செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த முதிரை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அப்புறமா நமக்கு மூட்டு வலி, கைவலி, கால்வலி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே சரி பண்ணும். மூட்டு வலி, கைவலி, கால்வலி ஏன் வருது அப்படின்னா, வயிற்றுல வந்து செரிமானம் சரியா நடக்கலனாதான் அந்த கழிவுகள் எல்லாமே ஒவ்வொரு நம்ம விரல்கள், கால்கள், ஒவ்வொரு முட்டிலையுமே அந்த அஸ்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது போய் அப்படியே நின்றுக்கிடும் அந்த இடத்துல எல்லாம். அதனாலதான் நமக்கு அந்த இடத்துல வீக்கம், பெயின், வலி எல்லாமே வர ஆரம்பிக்குது. இந்த கழிவுகள் எல்லாமே வெளியில போயிடுச்சுனாலே நமக்கு எந்த நோயுமே கிடையாது. இதுதான் இந்த முதிரையோட ஒரு சிறப்பே இது. அடுத்தால நம்ம பார்க்க போறது என்னன்னா மகா சிரசு முதிரை அப்படிங்கிறது. இந்த முதிரை எப்படின்னா, இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரலை நம்ம பெருவிரலோட அடிப்பகுதியில வச்சுக்கிடணும். ஆள்காட்டி விரலையும் நடுவிரல், பெருவிரல் மூன்றையும் ஒன்னா சேர்த்துக்கிடணும். சுண்டு விரலை மட்டும் நீட்டி வச்சுக்கணும். புரியுதா? மோதிர விரலை ஆள்காட்டி விரலோட அடிப்பகுதியில வைக்கணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலை பெருவிரலோட அடிப்பகுதியில வச்சுக்கணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் பெருவிரல் மூன்றத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிடணும். சுண்டு விரல் மட்டும் நீட்டி இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டு விரல் மட்டும் நீட்டி இருக்கணும். மோதிர விரல் வந்து
பெருவிரலோட அடிப்பகுதியில வைக்கணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? இது பேரு என்னன்னா மகா சிரசு முத்திரை. இந்த முத்திரையோட பேரு. இந்த முதிரை இந்த பொசிஷன்ல வச்சுட்டு தொடை மேல 2 தொடை மேல 2 கைகளையும் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட சுவாசத்தையே கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ உள்மூச்சு வெளிமூச்சு 2ம் அப்படி போறது, உள்ள போறது, மூச்சு உள்ள போறது, மூச்சு வெளியில வர்றது. இதே நம்ம கவனிக்க கவனிக்க இதால என்னென்ன யூசஸ், இந்த முதிரையால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பயங்கரமா நமக்கு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா இந்த முதிரை பண்றதுனால சரியாகும். அப்புறம் தலைக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா கொண்டு போய் சேர்க்கும். தலையில வந்து எப்பவுமே நமக்கு எங்க ஆக்சிஜன்ல தான் ரத்தத்துல தான் ஆக்சிஜன் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையிலனாலதான் நமக்கு வலி எல்லாமே நமக்கு உடம்புல ஒவ்வொரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு தலைவலி எல்லாம் வராது. அப்போ இந்த முதிரை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா தலைப்பகுதிக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ரத்த ஓட்டம் வந்து பாயுமே. அப்போ வந்து நமக்கு தலைவலி அப்படிங்கறதுலாம் இருக்காது. உடல் வந்து உடல்ல உள்ள சூடு இருக்குல்ல, நமக்கு ஒரு 98.6 அப்படி இருக்கு நம்மளோட பாடி டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டா சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த முதிரை வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கண்ணுல வலி இருந்துச்சு, கண்ணு ப்ராப்ளம், கண்ணுல வீக்கமோ வலியோ அந்த மாதிரி கண் பிரச்சனைகள் எதுவுமே இருந்தாலுமே இந்த முதிரை பண்ண சரியாகும். சைனஸ், மூக்கடைப்பு, சளி பிரச்சனை அத மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்குமே இந்த முதிரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட முகம் வந்து ரொம்ப பொலிவா இருக்குமே இந்த முதிரையை நம்ம பயன்படுத்த. ஓகே, இப்ப நம்ம என்னென்ன முதிரைகள்லாம் பார்த்தோம். இது பேரு மகா சிரசு முதிரை. சிரசுனாலே நமக்கு தலை தானே. அந்த மாதிரி அதனால சிரசுக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முதிரை தான் அந்த மகா சிரசு முதிரை. ஓகே, முதல்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல அனுசாசன் முதிரை அதை பார்த்தோம். எப்படின்னா இந்த முத்திரையில வந்து எல்லாமே ஒரே டைம்ல செய்யணும்னு இல்லை. நமக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான முதிரைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்பெல்லாம் நம்ம வந்து நம்ம அந்த முதிரையில கையை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அது ஸ்டிமுலேட் ஆயிட்டே இருக்கு. நம்ம உடம்புல உள்ள ஆற்றல் வந்து எந்த தடைகளும் இல்லாம அப்படி போய்கிட்டே இருக்கும் நமக்கு. இதுல முதல்ல நம்ம பார்த்தது என்னதுன்னா அனுசாசன் முதிரை. அது வந்து ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிட்டு மற்ற 3 விரல்களை மடக்கிட்டு பெரு விரலை அதுக்கு மேல வச்சோம். இது பேரு அனுசாசன் முதிரை. அப்புறம் வருண முதிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலோட நீர் பற்றாக்குறைய சரி செய்யக்கூடிய முதிரை வந்து இது வந்து சுண்டு விரலையும் பெருவிரலையும் ஜாயின் பண்ணிட்டு வச்சோம். இது 2 கையிலையும் அந்த முதிரையை வச்சுட்டு எவ்வளவு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ 10 நிமிஷம் காலையில 10 நிமிஷம் சாயங்காலம் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சிடலாம். அதுவும் இந்த வெயில் டைம்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாடியோட டீஹைட்ரேஷன் ஆகாம நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு முதிரை இது. இதை கூட நீங்க எப்போ வெளியில போறப்பவுமே இந்த முதிரையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை இல்லாம இருக்கும். நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த முதிரை வந்து. அடுத்ததை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா யோனி முதிரை பார்த்தோம். யோனி முதிரை பெருவிரலையும் ஜாயின் பண்ணிக்கணும், 2 பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஜாயின் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற 3 விரல்களையும் பேக் சைடு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன்ல ஓகேங்களா. அடுத்தது மான் முதிரை பார்த்தோம். 2 நடுவிரல், அதாவது சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி வச்சுக்கிடணும், மற்ற 3 விரல்களையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து மான் முதிரை. இது கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு முதிரை. மன அமைதி தரக்கூடியது. ஹைப்பர் ஆக்டிவ் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான முதிரை. அடுத்ததை நம்ம பார்த்தது சுரபி முதிரை. அது வந்து மாத்தி மாத்தி பண்ணோம் இல்லையா. சுண்டு விரலையும் மோதிர விரலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இந்த கையோட சுண்டு விரலையும் இடது கையோட சுண்டு விரலையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2 விரலையும் இப்படி மாத்தி பண்ணிக்கிட்டோம். ஓகேவா. இது பேரு சுரபி முதிரை. இது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், கழிவுகள், நச்சு கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில தள்ளக்கூடிய ஒரு முதிரை. அப்புறம் மகா சிரசு முதிரை.
என்ன அப்படின்னா நம்மளோட மோதிர விரலை நம்மளோட பெருவிரல் அடிப்பகுதியில வச்சுக்கிட்டோம். ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் கட்டை விரலோட ஜாயின் பண்ணிக்கிட்டு துண்டு விரலை மட்டும் நீட்டி வச்சுக்கிட்டோம். இந்த முதிரை வந்து நம்ம பண்ண பண்ண நமக்கு தலைவலி, அதாவது ரத்த ஓட்டம், தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா பாயக்கூடிய ஒரு முதிரை. அதனாலதான் இதுக்கு பேரு மகா சிரசு முதிரை அப்படின்னுட்டு. இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதிரைகள் இவ்வளவும் பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுரபி வாழ்க வளமுடன். சொல்லுங்க. டவுட் ஏதோ கேட்டீங்களாமா? சுரபி முத்ரா